யூடியூப்லேயும் மற்ற சோஷியல் மீடியாவிலையும் நிறைய பணம் வருவதற்கான வழிகளை வந்து நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதில் வந்து இந்தந்த மாதிரி தானியங்களை வைங்க, அரச இலை வைங்க, சில மூலிகைகள்லாம் வைங்க, பாக்கு வைங்க, வாசனை பொருட்களை வைங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அது எல்லாமே கரெக்டு தான், தவறு கிடையாது. எல்லாமே அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்து மதத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணத்தை ஈர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தான். அது தவறு எதுவும் கிடையாது. ஆனால் அதை வச்சும் பணம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் வச்சுருக்கேன் சார், ஆனால் அந்த என்ன நல்லா சொல்கிறாங்களோ யாரெல்லாம் யூடியூப்பில் சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு பணம் இல்லை, எனக்கு பணம் வரலை, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு தான் இதை நாம் சொல்கிறோம். எப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல நமக்கு அந்த கேட்ட படம் கிடைக்கல, எதிர்பார்த்த படம் கிடைக்கலன்னு அடுத்து என்னென்ன முயற்சி பண்ணணும் இல்லையா? இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது அடுத்த ஆப்ஷன். அப்படி போகும்போது ஃபைனல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் தான். இந்த கிறிஸ்டலை வந்து பணத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தலாம். கிறிஸ்டலை எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அது பணத்தை ஈர்ப்பதற்காக, பணம் தேவைக்காக கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாம். எங்கே உங்களுக்கு மற்ற மூலிகைகள்லாம் மற்ற விஷயங்கள்லாம் எப்போ பலன் அளிக்கலையோ, எதிர்பார்த்த பலனை கொடுக்கலையோ, எப்போ வந்து உங்களுக்கு அதில் வைத்தும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்களோ, பலன் கிடைச்சா சந்தோஷம் தான், ஹாப்பி. அதை மாற்று கருத்து கிடையாது, அது தவறும் கிடையாது. எங்கே பலன் கிடைக்கலையோ, எதிர்பார்த்து பலன் கிடைக்கலையோ, அப்போ என்ன பண்ணணும், அங்கே எங்கே மிஸ்டேக் நடக்குது, எங்கே தப்பு நடக்குது, இது வச்சா வரணும், மற்றவங்களுக்கு வருது ஆனால் நமக்கு வரல. இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 100 பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா 100 பேருக்கு பணம் வருது, ஆனால் இன்னொரு 50 பேருக்கு பணம் வரல. பணம் வர்றவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, சந்தோஷம். பணம் வராதவங்களுக்கு தான் ஏன் வரல, அப்போ அவங்களுக்கு வருது, இவங்களுக்கு ஏன் வரல. இங்கே தான் வந்து நாம் வந்து கிறிஸ்டலை பயன்படுத்துங்க. எதனால் உங்களுக்கு பணம் வரல, மற்றவங்களுக்கு வருது, உங்களுக்கு வரல, மற்றவங்களுக்கு நடக்குது, உங்களுக்கு நடக்கல. while comparing with others we are suffering. ஏன், வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் யுவர் சஃபரிங், அதை நீங்கள் தெரிஞ்சு சரி பண்ணுறது கிறிஸ்டல் உதவும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கிறிஸ்டல் வந்து தெய்வத்தன்மை உடையது. நீங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகள் உடையது. எல்லா கடவுள்களும் எல்லா வகையான கடவுள் ரூபங்களும் வந்து மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு எல்லாவர்களுக்கும் பாசிட்டிவாக கைடன்ஸ் கொடுத்து தான் இருக்காங்க. பட் நாம் நம்மளுடைய சில எதிர்மறையான குணங்களால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதனால தான் சஃபர் ஆகிட்ருக்கோம். கடவுள் என்றைக்குமே 24 hours 365 days நம்ம பிறந்து வந்து இறக்கிறது வரைக்கும், இறந்து மறுபிறப்பு எடுக்கிறது வரைக்கும் நம்ம எப்பயுமே கைடன்ஸ் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கார். நம்ம நம்முடைய அறியாமையினால், நம்முடைய எதிர்மறை குணங்களால் அவரை பயன்படுத்திக்காமல் இருக்கிறோம். we are not utilizing the God, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நீங்கள் கிறிஸ்டலை பயன்படுத்தும் பொழுது மற்ற முறைகளில் பணம் வரல அப்படின்னா, இப்போது எதனால் உங்களுக்கு வரல அப்படின்றது உங்களுக்கு யாராவது சொல்லணும், யாராவது எடுத்து சொல்லணும். ஆனால் இங்கே கிறிஸ்டலுடைய விஷயம் என்னென்னா, யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தானாகவே எதனால் அவங்க வரல அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடியவருடைய தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்குள்ள மூலக்காரத்தை உங்களால் அறிஞ்சிக்க முடியும். அந்த மூலக்காரத்தை சரிபடுறதுக்கு என்ன வழி, எந்த வழியில் போனால் உங்களுடைய அந்த நெகட்டிவ் கர்மா, பணத்தை நோக்கிய, பணத்தை பொறுத்த, பணத்திற்கான எந்த நெகட்டிவ் கர்மாவாவது நீங்கள் நியூட்ரைஸ் பண்ணணும், அதை எப்படி நியூட்ரைஸ் பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணுன்ற விஷயத்தை சரியாக உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அதனால் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான பணம் வரும். தேவையான பணம் எல்லாருக்குமே அவசியம். அதிகப்படியான பணம், அபண்டன்ஸான மணி என்பது அடுத்த சப்ஜெக்ட். நாம் பேசுகிறது அடிப்படை தேவைகளுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு கடன் இருக்கிறாங்க இல்லையா, கடன்காரங்களுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். வாழ்க்கையில் கடன்றது எப்பவுமே இருக்கக்கூடாது, யாருக்குமே இருக்கக்கூடாது. கடன் வாங்கி நாம் வாழணும், கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யணுன்ற விஷயம் எப்பயுமே நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. இப்போது கடன் பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்ருக்கேன், கடன் கொடுக்க முடியாததுனால வந்த வழக்கு பிரச்சனைகள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், பணம் வந்து ஒரு பெரிய ஹர்டலாக இருக்குது லைஃப்பில் எனக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அட்வைஸை நாம் கொடுக்குறோம். ஸோ சாதாரணமான என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணியே எனக்கு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. காரணம் இல்லாத காரியம்ன்றது இந்த பூமியில் எதுவுமே, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம். நம்ம சந்தோஷப்படுறதுக்கும் காரணம் இருக்குது, துக்கப்படுறதுக்கும் காரணம் இருக்குது,
எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்துக்கு உண்டான காரணத்தை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா சரியாயிடும். கடவுள் வந்து ஒரு பிரச்சனையை கடவுள் கொடுக்குறாருன்னா அதுக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் பிரச்சனை கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு நோயை கொடுக்குறாருன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் நோயிலிருந்து வெளியே வரதுக்கு வழிகளை கொடுத்து தான் நோயை கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறனா பிரச்சனை வெளியே வர சொல்யூஷன் நல்ல தெளிவாக அவங்க கொடுத்து தான் பிரச்சனையை கொடுக்குறாரு அவர். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு நினச்ச மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி இப்படி நோய் தீரணும்னு நாம் நினைக்கிறோம். நமக்கு நினச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நினைக்கிறோம். அங்கே நம்மளோட ஈகோ வந்து உட்காரும் பொழுது தான் பிரச்சனை வருது. கடவுள் வந்து நீ பார்த்துக்கோ, ரூட்டில் பார்த்துக்கோன்னு விட்டுறாரு. அங்கே தான் நம்ம சாப்பிட்றாரு. இறைவன் ஒரு வழி வச்சிருப்பார், உங்களோட நோயை குணமாக்குறதுக்கு கடவுள் ஒரு வழி வச்சிருப்பார். அது என்னன்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. விதவுட் மெடிசன் யூ கேன் கெட் கியூர். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவரோட வச்சிருப்பார். அதை உங்களோட ஈகோ இல்லாமல் அந்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் அவர் சொல்கிற வழி அடாப்ட் பண்ணுங்க. அந்த பிரச்சனை காணாது போயிடும். நீங்கள் முயற்சி பண்ணுவாங்க தானாக அதுக்கு வழிகள்லாம் வந்து தானாக காயிடும். வருஷ கணக்கில் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை சால்வ் ஆகிடும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானாக வரும். நீங்கள் முயற்சி தான் பண்ணதே இல்லை, உங்களுக்கு தேடி கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களோட டியூனப் பண்ணிக்கணும். குட் கர்மா வேலை செஞ்சால் பணம் உங்களை தேடி வரும். பேட் கர்மா வேலை செஞ்சால் நீங்கள் பணம் தேடி ஓடணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க பார்த்துக்கோ. குட் கர்மா வேலை செஞ்சால் பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் வேணாம்னா கூட பணம் வரும். உங்களுடைய பேட் கர்மா வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் பணத்தை தேடி தேடி அலைஞ்சாலும் பிறண்டு உழுந்தாலும் என்ன தான் கத்துனாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உடைச்சாலும் பணம் வராது. உழைப்புக்கு நான் பணம் வராது. வர்ற பணமும் பத்தாது. கடன் வாங்குவோம், அந்த கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது, கடன்காரனுக்கு வட்டி கட்ட முடியாது. இந்த பிரச்சனைகள் தான் வரும். அப்போ சரியான ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வழிகளை கிறிஸ்டல் காட்டும். கிறிஸ்டல் கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கும். நீங்கள் பணத்துக்காக எவ்வளோ முயற்சிகள் பண்ணீங்களோ பண்ணுங்கள். கிறிஸ்டலை கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக நீங்கள் பலனை அடைவீர்கள். அந்த பலன் கிடைக்கிற டைம் உங்களுடைய கர்மாவை பொறுத்தது. நீங்கள் எந்த மாதிரியான கிறிஸ்டலை பயன்படுத்துறீங்கிறத பொறுத்தது, எப்படி கிறிஸ்டலை பயன்படுத்துறீங்கிறத பொறுத்தது. இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரும். பணம் உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும். நியாயமான, தர்மமான, நேர்மையான வழிகள். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள்.